வேலிடிட்டி இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, அது தர்ஷிகா கோவப்பட்டாங்கல்ல, ஆமா அந்த கோவப்பட்டதுக்கு காரணம் வந்து கேர்ள்ஸ் டீம்ல இருந்த சௌந்தர்யாவும் அன்ஷிதாவும். அவங்க நீல் டவுன் போட்டதுக்கு காரணம் அன்ஷிதா மேலயும் சௌந்தர்யா மேலயும் பழி போட்டது வந்து தர்ஷிகான்னு சொல்லி. சோ அதுக்காக நாங்க ஸ்டாண்ட் எடுக்கிறோம். அவங்க யாரு ஒத்துக்குறாங்களோ அது வரைக்கும் நாங்க முட்டி போட்டிருப்போம், அவங்க ஸ்டாண்ட் எடுத்தாங்க. பட் பாய்ஸ் எல்லாம் வந்து முட்டி போட்டது காரணம் வேற. சோ அதுக்கப்புறம் தான் அவங்க டார்கெட் ஆகி பர்சனலா ஹிட் ஆயிட்டாங்க. எஸ்பி எஸ்பி பேசிட்டோம் சார், நீங்க சொல்லிடுங்க பதில், அதுக்கப்புறம் எஸ்பி பேசிட்டோம். ஓகே ஓகே ஐ மீன் ஐ அக்ரி வித் ஐ மீன் லைக் இல்ல எஸ்பிக்கு முன்னாடி நியாசுல் இருந்தாரு. நியாசுல் பேசிட்டோம், அடுத்து எஸ்பி பேசுங்க. அப்புறம் பிரியான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க போல. ஐயோ. ஓகே ப்ரோ இல்ல ப்ரோ, அதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க தர்ஷிகா சவுட் பண்ணி கத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கு நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே அவர் ஆர்கே ப்ரோ சொன்னது சொல்றேன். ஓகே ஃபைனுங்க. எஸ் நியாசுல் பேசுங்க. நியாசுல் கேக்குதா? ரொம்ப லைட்டா கேக்குது பிரதர், கொஞ்சம் சத்தமா பேசுங்களேன். டாம் அளவுக்கு பேசுங்க. புரியல. ஐயா நியாசுல் பேசலாம். இல்ல அவருக்கு மைக் இஷ்யூ, அதுக்குள்ள எஸ்பி பேசிட்டு. எஸ்பி பேசுறீங்க. எஸ்பி நீங்க. ஹாய் எவ்ரிவன். ரவி சார் உங்ககிட்ட தான் பேசணும். சொல்லுங்க. ஆக்சுவலி என்னோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன், அதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்ட்டு சொல்லுங்க. ஆக்சுவலி ஹோஸ்ட் வந்து நல்லா பண்றாங்க, எல்லாரும் ஃபயர் விட்டா எல்லாம் ஓகே. பட் ஒரு கான்செப்டா இந்த பிக் பாஸ் ஷோன்னு பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து எல்லாரையும் அவங்கள பேச விடாம டக் 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 டக்குன்னு கட் பண்ணினதுனால அது வந்து ஒரு டிஸ்கஷனாவோ ஒரு கான்வர்சேஷனாவோ போய் எந்த ஒரு இஷ்யூவுமே வந்து கன்க்ளூஷனா ஒரு ஒரு முடிவே இல்லாத மாதிரி எல்லாமே அங்கங்க கட்டாயிருக்கிற மாதிரி இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது விஷயம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வீக்கே எல்லாரையும் கட் பண்ணினதுனால எல்லாமே வந்து அந்த லைனை வந்து லிமிட்டை தாண்டக்கூடாதுன்னு ரொம்ப வந்து கண்ட்ரோல்டா சேஃப் பிளேவா விளையாடுறாங்களா அப்படிங்கிறது இதுவா இருக்கு. ஈவன் இப்போ லாஸ்ட் வீக் விஷாலோட இஷ்யூவை முடிச்சிருக்கலாம், அது முடிக்காம திரும்ப கண்டினியூ ஆகுது. ஸோ எதுவுமே முடியாமையே இருக்கிறதுனாலயே ஒரு கன்ஃபியூஷன்லயே கண்டஸ்டன்ஸும் இருக்காங்களோ அப்படிங்கறதா என்னோட இதுவா இருக்கு. இன்னொன்னு லாஸ்ட் சீசன் வரைக்கும் கமல் சார் வந்து பப்ளிக்கோடையோ இல்ல அரசியல் இதோடையோ கனெக்ட் பண்ணி பேசினதுனால இந்த சீசனை வந்து கனெக்ஷன் எதுவுமே இல்லாம இது ஜஸ்ட் ஒரு விஜய் டிவி ஷோ மாதிரி நடத்துறதுக்கு முடிவு பண்ணி இந்த மாதிரி பண்றாங்களா அப்படிங்கறதுல நான் நினைக்கிறேன். இது நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறேன். ஆக்சுவலா இட்ஸ் வெரி குவாலிட்டி கொஸ்டின். இதுக்கு வந்து ஹானஸ்டா ஆன்சர் பண்ணோம்னா நான் ஒரு ரிவ்யூவரா பேசுறீங்களா இதுக்கு? இது இப்ப இந்த ஷோ ஒரு ரிவ்யூரா சரி, இது மோர் தென் முதலாளி வணக்கம், நான் இந்த பதில் முடிச்சோம் அப்படி வரேன். யா எல்லாம் அவங்க வந்து பிராதே ஹோஸ்ட் மேல கொடுத்துட்டாங்க, கிளாரிட்டிக்காக. சரி, நான் வந்து ஃபர்ஸ்ட் வீக் உள்ளுக்குள்ள நாங்க இது நான் ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி நான் அந்த கண்டஸ்டன்டா சொல்லிட்டு போறேன். நாங்க உட்கார்ந்துருக்கோம், டப்பு 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 டப்புன்னு அடிக்குது. நீங்க பார்த்த வெர்ஷன் ஒரு வெர்ஷன் சரிங்களா. ஒரிஜினலா நாங்க பார்த்தது வந்து நான் பர்சனலா எனக்கு தானே ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நான் பார்த்தது வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏண்டா 7 சீசனா நம்ம ஒண்ணு நினைச்சிட்டு இருந்தோம், இது என்ன இப்படி இப்ப எப்படி சொல்றது டப்பு டப்புன்னு விழுகுது. ஒவ்வொரு பிரேக்லயும் எங்களுடைய ரியாக்ஷன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. எங்களுக்கு வந்து இப்போ அடுத்ததுல வந்து பேசாம உட்கார்ந்து இருக்கிறது நல்லது, நம்ம ஏதாவது பேசணும் ஒரு ப்ரிப்பரேஷன்ல இருந்தோம் நாங்க எல்லாருமே. ஆக்சுவலா இது எங்களுடைய ஃபர்ஸ்ட் வீக்கு. இந்த ஃபர்ஸ்ட் வீக்கு நாங்க ஒண்ணு பேசணும் அப்படின்றது அது லெட் இட் பி. இப்ப நான் இப்ப என்னோட பாயிண்ட்டுக்கு நான் எலிமினேட் ஆகிற பாயிண்ட்லயே இருந்தாலும் நான் ஒண்ணு பேசணும், சுனிதா ஒண்ணு பேசணும், இவங்க ஒண்ணு பேசணும், எல்லாருமே ஒரு ஒரு ப்ரிப்பேர்ட் மைண்ட்ல இருந்தோம் சரிங்களா. பட் ஆனா இவங்க இந்த இடத்துல இருந்து நான் ரிவ்யூ பாயிண்ட் மாதிரி பேசுறேன். ஆனா இந்த இடத்துல இவங்க எங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 7 சீசன் டிராவல் ஆன ஒரு பிக் பாஸ்க்கான மைண்ட் செட்ல தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு சக ஆடியன்ஸா இருக்கும் போது அவரோட ஃபர்ஸ்ட் வீக்க பாராட்டின கூட்டம் எப்படி பாராட்டி இருக்கும் அப்படின்னா, கமல் சார் தவறவிட்ட இடங்கள், அதாவது கமல் சார் கிட்ட எதிர்பார்த்து அது தவறவிட்ட இடங்கள்லாம் அவருக்கு ஃபில் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும் ஒரு ஷோல கமல் சார் இதெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். அதாவது வளவலன்னு கேட்கறது, பேசுறது கட் பண்றது, டாப்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி, ஜாக்லைன் நீங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் நல்லா இல்லை, அந்த மாதிரிலாம் பேசுற தப்பு, தம்பி நீ இவன் யாரு
ஜெஃப்ரி நீ இது பண்ற தப்புன்னு இதெல்லாம் வந்து டக்கு 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 டக்குன்னு மக்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்வியை வந்து ஒரு டக்குன்னு ஒரு த்ரோவா போட்டு அந்த த்ரோல நம்ம ரிலேட் பண்ணது அத்தனையும் இந்த ஹோஸ்ட் அடிச்சிட்டாரா அப்படின்ற அந்த ஸ்கோரிங்க்கு அது நல்லா இருந்தது. ஆனா ஒரு கேம் ஷோல சீசனிங்ன்றது 10-15 வாரம் வரணும்னா சீசனிங் தான் ரொம்ப முக்கியம். ஒரு ரிவ்யூவரா சொல்லணும்னா ஹோஸ்ட் சீசன் பண்ண மாட்டேங்கிறார், ஹோஸ்ட் எங்களை ஷேப் பண்ண மாட்டேங்கிறார், ஹோஸ்ட் எங்களை வந்து ஒரு 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 ரிசல்ட் ஓரியன்ட் ப்ராடக்ட் மாதிரி பாக்குறாரு. நாங்க உள்ள உட்கார்ந்துக்கிட்டு 100% கொடுக்கறதுக்கு ப்ராடக்ட் இல்லை, மிஷின் இல்லை, நாங்க மனுஷங்க, நாங்க 100% தப்பு பண்ணுவோம். உள்ள இருக்கிறவங்க தப்பு தான் பண்ணுவாங்க, அதுக்கு அவங்களுக்கு ஒரு நியாயம் அநியாயம் இருக்கும். உங்களுக்கு என்ன காட்டுறாங்க, நிகழ்வுகள் காட்டுறாங்கன்னு தெரியல. அந்த சனி ஞாயிறு எங்களுக்கான ஸ்கோரிங் பொசிஷன் நினைச்சு எல்லாரும் வரும்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் இந்த 7 சீசன்ல ஏன் சக்சஸ்ஃபுல்லா போச்சுன்னா ஒரு ஒரு செயல் நடந்திருக்கும். இந்த 24 hours பார்க்காதவங்க 1 hourல ஷோ பார்த்தவங்க எல்லாருமே அந்த ஷோவை பார்க்கும் பொழுது இவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்க இவங்க செஞ்சதுக்கு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு செயல், ஒரு தவறே செஞ்சுக்கிட்டு அந்த தவறை எப்படி ஒருத்தன் நியாயப்படுத்துறான் பாரு அப்படின்னா அவனை பேச விட்டாதான் தெரியும். ஒரு தவறே செய்யாதவன் அங்க தாக்கப்படுறான்றதையும் அங்க பேசினாதான் தெரியும். அந்த ரெண்டுமே இல்லாம ஒரு தவறை அட்ரஸ் பண்ற விதமா இருக்கட்டும், ஒரு தவறை அட்ரஸே பண்றக்கூடாதுன்றதுல தெளிவாகவும் இருக்கட்டும், அதுல வந்து கவனம் செலுத்தி நீங்க கடைசியில இந்த ஷோவோடைய ஃபெயிலியரை கண்டஸ்டன்ஸ் மட்டுமே எடுத்துக்கணும்ன்ற ஒரு ஒரு நிலைக்கு தள்ளப்படுற மாதிரி போகுது இப்ப இருக்கிற பொசிஷன். ஏன்னா ஹோஸ்ட் வந்து மக்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டபிளி காமன் மேனோடைய தாட் ப்ராசஸ்ல ஐடியாலா மக்களுக்கு அவரோட பிலாசபி பிடிச்ச ஒரு ஹோஸ்ட், மக்களால் ரசிக்க மக்கள் செல்வன். அதனால மக்கள் 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 சொல்றதே அந்த மக்கள் செல்வன்றதுதான். அப்படி இருக்கிறவருக்கு அந்த 16 பேருக்குமே அவரு தான் ரெஸ்பான்சிபிள். அங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு 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 இம்பாக்ட் இருக்குல்ல தன்னுடைய இந்த ஒரு விஷயத்த. அவரு எடுத்த எடுப்புலயே எல்லாரையும் வந்து ஆஃப் பண்ணி உட்கார வைக்கிறது ஒரு பேட்டர்னா டிசைன் பண்ணோம்னா, அந்த பேட்டர்னை டிசைன் பண்ற முதல் வாரம் ஒரு விஷயத்தை ஏற்படுத்திட்டு அவர் பண்ணாருன்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே நல்லா சிரிச்சிங்களா, கலகலகன்னு பேசுறீங்களா, சூப்பரா பேசுறீங்களா, எல்லாம் நல்லா இருந்ததா, விட்டா இன்னும் நல்லா பேசுவீங்க, இதை விளையாட்டுல காமிங்க, இது எனக்கு இது வந்து முதல் வாரம் உங்களை நான் வந்து வருத்தப்பட வைக்க வேணாம்னு நினைக்கிறேன். இப்ப 2வது 3வது வாரம் நான் 4 நாளுக்கு முன்னாடி சுனிதா கிட்ட பேசுறேன், எவ்ரிபடி ஆர் வெரி ஸ்கேர் டு அட்டெண்ட் வீக்கெண்டுன்றாங்க அவங்க. ஏன்னா ஸ்கேர் டு அட்டெண்ட்ன்றது தான் அங்க தாட்டு. நான் இது வந்து நான் ஃபர்ஸ்ட் வீக்ல வெளில வரும்போது நான் வந்து பேசுறேன், ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்லயே சொல்லியிருப்பேன், உள்ள ஒவ்வொருத்தருக்கும் டர். நான் வெளில வரும்போது ஸ்டேஜ் சொல்லிருப்பேன், செஞ்சீங்களே ஒண்ணு அப்படின்னு. நான் தான் சொல்றேனே, அங்க லைவ்ல பார்க்க போற ஆடியன்ஸ்க்கு இன்னும் நல்லாவே தெரியும். அது அது வந்து இது என்னன்னா, நீங்க இந்த வீக்கெண்டு இப்ப யாரோ ஒருத்தங்க கேட்டாங்களே, முத்துக்குமரன் வந்து யாரு எதுக்கு பயந்து விளையாடுறதுனே தெரியாமல விளையாடுறதுக்கு. விஷால் வந்து இன்னும் நான் பண்ணது கரெக்ட்ன்ற மைண்ட் செட்லயே ஏன் இருக்கான்னா, அவன் எந்த விஷயத்துல பயந்துகிட்டு பயப்படுறானா, எதுக்கு பயப்படுறானே தெரியாது. ஸோ ஹோஸ்ட் வந்து சீசன் பண்ணும், வாரம் வாரம் ஒருத்தங்களை பேச விடணும். ஒருத்தங்களுக்கு வர்ஷினிக்கு ஒரு அநியாயம் இருக்கு, கேம் ஷோவை பார்க்காம வந்துட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து அவர் உடைக்கிறது எனக்கு சரியா பண்ணல. அவர் அதை உடைச்சு அது தப்புன்னு தெரியுங்க, அது இப்பவே தப்புன்னு காஷன் பண்ற அந்த அலார்மிங் ஓகே. ஒரு சில விஷயங்கள் அவரே வந்து சாட்சனாவை போட்டு விட்டாரு பாத்தீங்களா, அது வந்து இப்ப நீங்க வந்து அது நீங்க பாய்ஸ் விஸ் கேர்ள்ஸ்ன்னு வச்சு ஒரு விஷயத்த ஒளிச்சு வச்சு ஏதாச்சும் ஒண்ணு செய்யறதை நீங்க போட்டு விட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அது எப்படின்னா அது யூனிட்டியை வந்து அடி வாங்கிட்டு இருக்கும். அது ஹோஸ்ட் பண்ணாம உள்ளுக்குள்ளேயே நீங்க ஒரு டிவி வச்சு ஒரு தடவை ஐஸ்வர்யா காமிச்ச மாதிரி அது மாதிரி ஏதாவது நீங்க கேம்ல நீங்க தோண்டி விட்டீங்கன்னா அது வேற. பட் இது இது வந்து எப்படின்னா ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாருக்கும் விஜய் சேதுபதி சார் பிடிக்கும், அதனால அந்த ஷோவை வந்து வீக்கெண்டுக்கான அந்த எனர்ஜி புல் பண்ணி எல்லாரையும் வந்து அவரை பார்க்க வைக்கிறது. பட் எண்டில் உட்கார்ந்துருக்குது இவர் அடுத்தது என்ன சொல்ல போறாரோன்னு, அந்த அந்த அடுத்தது என்ன சொல்ல போறாரு அப்படின்றதுல கண்டிப்பா ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டுக்கான ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்ற அந்த ஆசையே எல்லாருக்கும் விட்டு போயிருக்கும். அது இன்னொன்னு என்னன்னா சார், இப்ப வந்து எல்லாமே இந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம இது கமெண்ட்ஸ்ல போடுற கொஸ்டின் எல்லாத்தையும் அவங்க ஒரு கண்டஸ்டன்ஸையும் கேட்கற மாதிரி இருக்கு.
அது வந்து எப்படி ஆகுதுன்னா, அந்த கன்க்ளூஷன் இல்லாம, இன்னொன்னு இது சரியாங்கிறதுல இன்னொன்னு நெறைய இடத்துல சலிச்சுக்கிறாரோ கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கே அப்படிங்கிற மாரி. ஏன்னா திருப்பி ரிப்பீட் பண்ணாதீங்க, திருப்பி இது சொல்லாதீங்கன்னு சொல்லும் பொழுது, நம்ம பார்க்குற ஆடியன்ஸ்க்கே அந்த செக்மெண்ட்டே வந்து கொஞ்சம் சலிச்சு போன மாதிரி இருக்கு. இது நான் ஃபர்ஸ்ட் இதுல இருந்தே இருக்கு. ஆக்சுவலா பட் நான் என்ன சொல்றேன்னா, நல்லா தான் பண்றாரு. ஆனா இந்த வே வந்து நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவா இருக்கும். இங்க இருக்கிற வெளியே இருக்கிறதெல்லாம் விட அந்த டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவே பார்க்க முடியறது இல்ல. இங்க இருக்கிறது தான் அங்க சொல்ற மாதிரி இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். கேட்க வரல. நான் வந்து என்னன்னா அவர் நல்லாவே பண்றாரு, அதுல மாற்று கருத்தே இல்லை. இன்ஃபேக்ட் கண்டிப்பா எல்லாருக்கான அந்த ஒரு இன்டர் கனெக்டை வந்து கரெக்டாவே புடிச்சிட்டாரு. ஆனா எதிர்பார்ப்பு என்னன்னா, நாம வந்து கமல் சார விஜய் சேதுபதி சார் கிட்ட தேடக்கூடாது. விஜய் சேதுபதி சார் கிட்ட தான் விஜய் சேதுபதி சார் தேடணும் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ல. கண்டிப்பா சார். ஆனா என்னன்னா, அதே மாதிரி கண்டஸ்டன்ட்ஸ் வந்து விட்டு கொடுக்காம இருங்க. அதே மாதிரி அவரையும் நாம ஒரு விஷயத்துல மைண்ட்ல வச்சுக்கணும். நான் வந்து அஸ் அ ரிவ்யூவரா என் மைண்ட்ல வச்சுக்கிறது என்னன்னா, இவருக்கு ஃபர்ஸ்ட் ஷோ ஃபிளா இல்லாம இவராலையும் தப்பிக்க முடியாது. இவர் கண்டஸ்டன்ட்க்கு மட்டும் இல்ல, இவரோட ஃபிளால இருந்து இவர் தப்பிக்கலாம் முடியாது. அங்க என்ன பிரச்சனைனா, அவரு வந்து த மோஸ்ட் பிஸியஸ்ட் ஆர்டிஸ்ட கூட்டிட்டு வந்து நீங்க ஷோ பண்றீங்க. அவரால் கம்ப்ளீட்டா ஒரு ஸ்ட்ரக்சர்டு அனலைஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் எல்லாம் பண்ண முடியாது. டாக் பேக் தான் ஆயிப்போச்சு. ஸோ அவர் ஒரு டீம் வச்சு அதை ஃபாலோ அப் பண்றதும், பிளஸ் மக்களுடைய போற இடத்துலலாம் மக்கள் வந்து நீங்க இதை கேட்டுருங்க, அதை கேளுங்க, இதை கேளுங்கன்னு சொல்றதும், இப்படி எல்லாமே வர்றதுனால அட்ரஸ் பண்ற விதமா இருக்கட்டும், இல்ல இதா இருக்கட்டும், அவர் பேட்டர்னை ஃபாலோ பண்றாரு. ஆனா அந்த பேட்டர்ன்ல என்னைய கேட்டா அவர் வந்து சீசன் பண்ணுங்க சார், இவங்களை சீசன். இப்ப உதாரணத்துக்கு நான் இது சொன்னா ஒன் மாதிரி இருக்கும், ஆனா இது அப்படிதான். நீங்க ஒருத்தர் கிட்டக்க எக்ஸ்ட்ராடினரியா காட்டுற ஒரு ஒரு ரூட்னஸோ ஒரு ஹீட்டோ, நமக்கு ஹீட்டா தெரியக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட் கிட்ட நீங்க காட்டாம போகும்போது அது ஒவ்வொரு பரிமாணத்துல யோசிக்க வைக்குது. தீபக்கா இருக்கட்டும், விஷாலா இருக்கட்டும், ஒரு சில. ஆனா அதே நீங்க ஜாக்லின், முத்து, ஒரு சில பீப்புள் மேல நீங்க காமிக்கிற விதம் வந்து கம்ப்ளீட்டாவே அதோட அதர் சைட்ல வேற மாதிரி இருக்கு. இப்ப ரியாவே இருக்கட்டும், ரியாவை வந்து அருணை வச்சு எப்படி பண்ணுவாங்கன்னு பண்றதை தாண்டி ரியாவுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல அது எப்படி இருந்திருக்கும்ன்ற ஒரு ஆங்கிள் ஹோஸ்ட் இப்ப வந்து கமல் இந்த இடத்துல இந்த மாதிரி இடத்துலதான் வந்து கமல் சார் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார். கமல் சாருக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து புரிய வைக்கிறதுக்காக இருக்கிற ஒரு மெனக்கெடுதல்ன்றது வந்து ஒரு டைம் ஃப்ரேம் ஆஃப் ஒரு பாயிண்ட் எடுத்துப்பாரு. அதுக்கப்புறம் அது ஒரு புக்கோட ரெஃபர், ஒரு ஆர்டிஸ்டோட ரெஃபர், இல்லை ஒரு நிகழ்வுகள் இருந்து ரெஃபர் அப்படின்னு எடுப்பாரு. ஸோ கொஞ்சம் அது வந்து என்ன ஆகும்னா, அந்த இடத்துல உட்காரும் போது ஆஸ்வாசப்படுத்தும். அது இப்போ உட்கார்ந்துருக்கிறவங்க ஹாட் சீட்ல உட்கார்ந்துருக்க மாதிரி, நம்ம பேரை சொன்னா என்ன ப்ராஜெக்ட் பிடிப்பாங்களோன்னு தெரியலையே அந்த மாதிரி நம்மள. இப்ப நீங்க இப்போ ஒரு நீங்க கரெக்டா பாருங்களேன், வந்தோடனே நீங்க அந்த எந்த சீன் பண்ணீங்க அது ரொம்ப நல்லா இருந்தது, இது பண்ணீங்க இது ரொம்ப நல்லா இருந்தது, அந்த இது சொல்லியிருந்தீங்களா அது ரொம்ப நல்லா இருந்தது. அவரு அதை தொடர்ந்து ஒரு நிகழ்வா ஏதாவது ஒண்ணு பேசிட்டாருன்னா ரொம்ப நல்லா இருந்துரும். நீங்க நான் வந்து முத்துக்குமரன், நீங்க வந்து மிடில் கிளாஸை பத்தி பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மிடில் கிளாஸ் மேட்டரை எடுத்துட்டு அதை ஒரு நிமிஷத்துல முடிச்சிட்டாரு. அத என் வாழ்நாள்ல நான் ஒரு மிடில் கிளாஸா என் வாழ்க்கையில நான் சந்திச்ச துயரங்கள்ல பல துயரங்கள் நீங்கள் சொன்ன வாக்கியப்படிதான் இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது அந்த நொடிகள், அந்த நாட்கள் வந்து ஒரு செகண்ட் என் ஃபிளாஷ்க்கு வந்துட்டு போச்சு அப்படின்னும் போது நம்ம கொஞ்ச நேரம் விஜய் சேதுபதி சார் ரசிக்க போக முடியும். அது அந்த மாதிரி பேசும்பொழுது அந்த பிளேயருக்கு எப்படி இருக்கும்னா, அந்த ஒரு தடவை முத்துக்குமரன் சொன்னார்ல, நான் இன்னைக்கு உங்ககிட்ட இதை கத்துக்கிட்டேன் அப்படின்னு, அந்த மாதிரியான நிகழ்வுகள் இன்னும் நிறைய எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் நடக்கிற அந்த விஷயம்தான் பிளேயரை சீசன் பண்ணும். அதுதான் அங்க மிஸ் ஆகுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். சூப்பர் சார், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ எஸ்பி, தேங்க்யூ ரவி சார். அடுத்து நீண்ட காலமாக கையை தூக்கி கொண்டிருப்பது வந்து எங்கள் நியாசுல். பேசுறீங்களா நியாசுல்? சாரி, சுத்தமா மைக் உங்க வாய்ஸ் மஃபுல்டா இருக்கு பிரதர், பேசுங்க, இன்னொரு டைம் பேசுங்க. இல்ல அதுதான் ஆக்சுவலி என்ன மைக் சுத்தமா கேட்க மாட்டேங்குது. ப்ராப்ளம் இருக்கு. நான் சேஞ்ச் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி பேசுறேன். ஓகே தேங்க்ஸ் பிரதர். எஸ் அபி, சொல்லுங்க அபி.
ரவி சார், எனக்கு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். வேற ஆர்ஜி ஆனந்தி இந்த வீக் பிகினிங்ல லாஸ்ட் வீக் அவங்களது தான் அந்த ஒர்க், வீட்டு வேலை பார்க்குற பணி அவங்களதா இருந்தது. வேற when he was cleaning this men's team, அவங்க வந்து கேர்ள்ஸ் மென்ஸ் எவ்ரிவன் வேர் சிட்டிங் அவுட் சைடு. பொண்ணுங்க கிட்ட சொல்லுவாங்க, இந்த என்ன இந்த ரூம்ல குப்பையே இல்லை, ஒருவேளை அவனுங்க தான் குப்பையோ சொல்லுவாங்க. இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்றதும் எப்பவுமே கில்ட் ப்ளே பண்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு நான் கேட்கணும். பிகாஸ் இங்க பேசுறவங்க கூட பல வேறாவது ஏதாவது ஒரு சொல்லிட்டா மெயின் பிளேயர்ஸை பத்தி பேசுறாங்க, இதெல்லாம் பேசுறதே இல்லை. அவங்க தான் குப்பையான்றதெல்லாம் இட்ஸ் நாட் ஈஸி திங் இல்லைங்களா? சம்டைம்ஸ் ஸ்கிரிப்டுக்கு கண்ட்ரோல்டா நடிச்சிடலாம், ஆனா தாட்டுக்கு கண்ட்ரோல்டா நடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த தாட்டு இன்டென்ஷன் என்ன இருக்கோ அது வெளில வந்துரும்னு. அது மாதிரி பங்கு நீ கொடுத்த மேட்டர் நல்லா பண்ணிட்ட, ஆனா கொடுக்காத மேட்டரை சொதப்பிட்டியமா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய இந்த மாதிரியான வார்த்தைகள் அவங்களுடைய நிஜம் கேரக்டர் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான ஸ்பேஸ் ஆயிடுதுல. இப்போ 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 ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு 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 மாதிரியான இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை அவங்க போடுறது வந்து சொசைட்டி இல்லை பப்ளிக்ல பார்க்கும்போது அது என்ன மாதிரியான ஒரு வேவை கிரியேட் ஆகும் அப்படின்றது அவங்களுக்கு கான்சியஸ்ல ரப்பா இருந்ததுன்னா ஆப்வியஸா வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள். இன்னொன்று, இவங்க தான் குப்பையோ அப்படின்றத அவங்க ஒரு ஃபன்னி நோட்டா கூட சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த ஒரு ஃபன்னி நோட்டா இருந்தா கூட அது இந்த மாதிரியான ஒரு கமெண்ட் வந்து நான் அப்ரிஷியேட்டபிள் கமெண்ட். இது இது வந்து என்னன்னா இந்த மாதிரி கேம் ஷோல என்ன மாதிரியான பாதிப்புகளை நிகழ்வுகளை ஏற்படுத்தும்ன்றது தெரியாம பண்ற ஃபிளா தான். அது நம்ம ரொம்ப நேரத்துக்கு நடிக்க முடியாதுன்னு அதனால வர ஃபிளாஸ். பட் ஆனா இட்ஸ் அகைன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா நம்ம வந்து ஒரு இமேஜை காமிச்சிட்டோம், அந்த இமேஜை கேரி ஃபார்வர்ட் பண்ணி 106 நாள் டிராவல் பண்ணும்போது வர்ற ஃபிளாஸ்ல தான் இதெல்லாம். இப்போ நீங்க ஆனந்தியோட இந்த இது இன்னும் போகும்போது ஒவ்வொரு சில இடத்துல ஒவ்வொரு ஆக்ஷன், ஒவ்வொரு பிஹேவியர், ஒவ்வொரு வேர்ட்ஸ் அதெல்லாம் உடைய செய்யதான் செய்யும். அண்ட் இட் இஸ் சம்திங் எப்படி சொல்றது, பார்க்க நமக்கு கஷ்டமா தான் இருக்கும், பட் யூ கான்ட் எஸ்கேப் அவுட் ஆஃப் இட். நீங்க அதை அந்த இடத்துல அந்த ரியாக்ஷன் பண்ணி தான் ஆகணும். சார், என்னோட இது என்னன்னா, அது இப்போ இப்போ சௌந்தர்யா சொல்லியிருந்தே உட அக்செப்டட். நான் பெண்ணியம் பேசுற இவங்க இதை பேசுறதும் இடத்துக்கு தகுந்த மாதிரி கில்ட்ரெப் பையன்க மேல அவங்க பண்றதா இருக்கட்டும், பிளஸ் நிறைய இடத்துல எமோஷன், எஸ் கிரைங் இஸ் எமோஷன். ஏதாவது பேச வர்றதுக்கு முன்னாடி இங்க நிறைய பேர் அழுது 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 அது எப்படி சார் கேம் விளையாட முடியும்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். தப்பு பண்ணிட்டு நேத்து ரக்ஷிதாவா என்ன அவங்க பேரு, தர்ஷிகா, அவங்களே கத்துறதும் அவங்களே அழறதும் அவங்களே ஓவர் கான்ஃபிடன்ட் நான் தான் பெஸ்டிங்கன்னு சொல்லிக்கிறதும் நிறைய கேர்ள்ஸ் டீம்ல நிறைய பேர் அதை செய்யறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அரைஸ் ஓவர் தேர். தேங்க்ஸ் சார். ஆக்சுவலா என்ன நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் என்ன, இந்த பெண்ணியம் பேசிட்டு ஆனந்தி இப்படி ஒரு இமேஜ், அந்த ஷோக்காக நிறைய பேர் நிறைய பேசுவாங்க, அது அவங்க கேரக்டர் இல்ல. ஆக்சுவலா கேரக்டரா இருக்கிறவங்க ஷோ ஆஃபா எதுவும் பண்ணிக்க அவசியமே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு முத்துக்குமரனோட ஃபெயிலியரும் இதே தான். ஒரு இடத்துல வந்து பெண்ணியம் பயங்கரமா பேசுறவன் ஒரு சக கண்டஸ்டன்ஸ் கிட்ட ஆடுற கேம்லயும் அந்த கேர்ள்ஸ் கிட்ட அறம் சார்ந்த அறத்தை சாராமல் ஏதாவது ஒரு செயல்கள் செய்யாமல் விளையாடணும், ஐ மீன் அதுக்கு டிவியேட் வயலேட் பண்ணாம ஆடணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துல இருந்து அட் டைம்ஸ் அவனும் வயலேட் ஆகி வெளில போயிட்டு வந்துருவான். அது சில நேரத்துல அந்த கேரக்டர் கரெக்டா வச்சு விளையாண்டா உங்களுக்கு அந்த பிரச்சனையே வராது. சில பேர் வந்து அந்த கேரக்டரை மறந்துட்டு ஒரு செகண்ட் அந்த அங்க ஒரு இமேஜை பில்ட் பண்ணிருப்பாங்க, அந்த இமேஜோட ஃப்ளோலயே விளையாடணுன்றது தான். இன்னொன்னு, இப்போ நீங்க தர்ஷிகாவோ இல்ல மற்றவங்களுக்கோ ஒரு ஃபீட்பேக் வந்ததுல நீங்க இந்த வாரம் வந்து தெரியறதே இல்லை, நீங்க வந்து இருக்கிறதே தெரியாம போயிருக்கு அப்படின்னா வரும்போது திடீர்னு இந்த இடத்துல நம்ம ஒரு கண்டென்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போயிடலான்ட்டு ஒன்று வந்து பண்றாங்க. அது ஒட்டவும் மாட்டேங்குது, அது சரியா கனெக்டும் ஆக மாட்டேங்குது. ரெண்டாவது அழுகிறதுன்றது எப்போ இந்த கோட்டை பிரிச்சு ஜெண்டர் பேஸ்ட் கேம்னு ஆரம்பிச்சிட்டாங்களோ அதுல ஆரம்பிச்சது இந்த அழுக முதல் நாள்ல இருந்து அது ஒன்னும் பண்ண முடியல. மாத்தி மாத்தி ரெண்டு சைட்லயுமே மாத்தி மாத்தி அடி வாங்கிட்டே இருக்கு. ஆமா சார். ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வந்தேன்னா, முத்துக்குமரன் எல்லாமே ஈவன் மஞ்சரி அவங்க சொல்ற பிரின்சிபல்ஸ்க்கும் நிறைய இடத்துல எல்லாருமே தடுமாடுறாங்க. பிகாஸ் இட்ஸ் எ கேம் ஷோ அண்ட் 106 days. ஆனா முத்துக்குமரன் வேர்ட்ஸை கொஞ்சம் ப்ராப்பரா யூஸ் பண்றாரு. இவங்கெல்லாம் தேவைக்கு தகுந்த மாதிரி அன்வான்டா யூஸ் பண்ணிட்டு அது யாராவது பாயிண்ட் அவுட் பண்ணோன்னே இமீடியட்லி திஸ் லேடி ஷில் ஸ்டார்ட் கிரைங் திஸ் ஆனந்தி. எனக்கு அது புரியவே இல்லை அவங்களது. I'm seeing from day one. முத்துக்குமரனும் வேர்ட்ஸ் ப்ராப்பரா யூஸ் பண்றது இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அவருமே
இன்னொருத்தவங்க அடி வாங்கும் போது அந்த இடத்துல போய் வாயை விட்டு வந்துடுறாரு. தேவையில்லாத இடத்துல வாயை விட்டுறாரு. அவரு நான் தான் இப்ப சொல்லும் போது கூட சொன்னேன், இது ஆனந்தி தான் முத்துக்குமரனும் பண்றாரு. ஆனா என்னன்னா அவருக்கு ஆர்டிகுலேட்டரி பவர் பயங்கரமா இருக்கிறதுனால சொற்கள்ல வச்சு அத ஃபில்லப்ப வந்து சூப்பரா அடிக்கிறாரு. இன்னொன்னு அவருக்கு இப்ப ஆஃப் லேட் அவர் நிறைய விஷயம் தனக்கு தேவையில்லாத இடத்துலதான் உள்ள இன்டர்ஃபியர். இல்ல சார், இப்போ முத்துக்குமரனுக்கு அப்போஸ் பண்ணி ஒரு பிளேயர் விளையாடும் போது கோவத்திலயோ இல்ல வேற ஏதோ ஒரு எமோஷன்லயோ ஒரு சில வார்த்தைகள் வர்றது கரெக்ட். நம்ம வந்து கரெக்ட்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஒத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா தீபக் ஒரு இடத்துல அடி வாங்கும் போது இவர் தேவையில்லாம போய் வாய விட்டுறாரு. விஷால் ஒரு இடத்துல அடி வாங்கும் போது இவர் தேவையில்லாம போய் வாய விட்டுறாரு. அதுதான் தப்புன்னு சொல்றேன். கேட்டா அணிக்கு ஆடுவேன்னுவான். அன்னைக்குலாம் இல்ல சார், அது தீபக்குமே ஜாக்லினுக்குமே ஒரு பர்சனல் இருக்கும், அதுக்கு அவங்க சண்டை போட்டுப்பாங்க. இல்ல நீங்க சொல்ற பாயிண்ட் எனக்கு புரிஞ்சுச்சு. ஆனா கேட்டா அவங்க இதான் சொல்லுவான். இதுதான் சொல்றாரு. அப்படி என்ன அவங்க ஆணிய புடுங்குறாங்கன்றது நம்மளுக்கு இல்ல ரவி ப்ரோ, ஆடுறது அப்படின்றத ஒண்ணு தாண்டி இங்க ஒட்டு மொத்தமா டிராஃபி வந்துட்டு என்டையர் டீமுக்குன்னு கொடுக்க போறது இல்ல. லைக் கைண்ட் ஆஃப் கிரிக்கெட் தனியாவும் ஒரு பிளே வந்துட்டு இருக்கணும். இப்ப பாய்ஸ் டீம் ஒரு தப்பு வந்துட்டு எக்ஸாஜரேட் பண்ணி கேர்ள்ஸ் டீமுக்கு அகேன்ஸ்டா ஒரு தப்பு பண்றாங்கன்னா அங்க வந்துட்டு இதுக்காக எதிர்த்து பேசும் போதுதான் அந்த முத்துக்குமரனோட குவாலிட்டி ஆஃப் கேம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அதிகப்படியா கன்வின்சிங்கா ஆடியன்ஸ் மைண்ட்ல ஒரு கேரக்டர் ஷோ ஆஃப் ஆகும் நிக்க முடியும். ஐயா அங்க வந்து நான் அந்த கேள்வியை ஃபுல்லா முடிக்கிறதுக்கு முன்னாடி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னன்னா அவன் கேட்டா அணிக்கு ஆடுறேன்னுவான். ஆனா உள்ள இருக்கிற அவனுக்கோ வெளியில வந்த எனக்கோ தானே தெரியும், ஐயா இங்க ஏதாச்சுன்னா ஜனநாயக முறை ஓட்டுன்னுவானுங்க. இவனுங்களை எந்நேரமும் கைக்குள்ளேயே வச்சிருக்கணும். இவனுங்களை கைக்குள்ள வச்சுக்கலன்னா திடீர்னு ஓட்டு எடுத்தா 4 ஓட்டு நான் வெளில போயிடுவேன். எனக்கு தான் தெரியும் அதோட பிரச்சனை. இப்போ என்எஃப்பி பாஸ் வந்துச்சு, எனக்கு தெரியல லைவ்ல முடிஞ்சிருச்சா முடியலையான்னு. அந்த பாஸை கொடுங்கன்னா இப்ப நான் இவனுங்க எல்லாருமா சேர்ந்து ஒண்ணு தீபக் கொடுக்க முயற்சி பண்ணுவானுங்க. தீபக் கொடுத்துட்டாங்களாமே சார். கொடுத்துட்டாங்களாமே பாத்தியா? அப்படிதான் ட்வீட் போட்டுறாரு நினைக்கிறேன். இத ஒண்ணு தீபக் கொடுக்கணும்பாங்க, அப்படி இல்லைன்னா சத்யா கொடுக்கணும்னு நினைப்பாங்க. இல்லைன்னா பிரச்சனையே இல்லைன்னு தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு ஜெஃப்ரி கொடுப்பானுங்களே தவிர அத வேணும்னு ஒருத்தாங்க 2 பேர் இருப்பானுங்க, ராணவ் சிவானு கொடுக்க மாட்டானுங்க. என்னங்க பேசுறீங்க நீங்க? நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க, இப்பவே கிளம்புனா நல்லாதான் இருக்கும். ஆனா நாங்க எப்ப வந்தவங்க, நாங்க இருக்கா கிளம்ப முடியுமா? எவ்வளவு உழைப்பு போட்டிருக்கோம், சம்மதம் இல்லாம உளருவானுங்க. அடுத்து ரசிகன் சொல்லுங்க. ரசிகன் இமாத், ஹாய், வணக்கம். வணக்கம் இமாத். ரசிகன் பேசுறீங்களா? ரசிகன் இந்த வந்துட்டேன். புரியல ரவீந்திர சார், எனக்கு வந்து இந்த ஆர்குமெண்ட் தான் நான் கேட்கணும்னு இருக்கேன். இப்ப ராணா வந்து உங்களுக்கு வந்து இந்த வீக்லயே வந்து 2-3 இடத்துல வந்து நான் எனக்கு இந்த வாரம் தான் இருக்கு, இந்த ஒரு வாரம் தான் இருக்கு, இல்ல நான் போயிடுவேன்னு சொல்லி ஒரு 2-3 வாட்டி நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கான். இப்படி இருக்க ஒருத்தனை வந்து இவன் கண்டிப்பா வந்து என்எஃப்பி பாஸ் வந்து அவன் கண்டிப்பா சண்டை போட இறங்கி பேசியிருப்பான் கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது அவனை மீறி தீபக் கொடுறதுக்கு என்ன அங்க வேலிட் ரீசன் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எந்த ரீசனுமே இல்லனாலும் அவனுக்கு பிரதர், நீங்க ஒரு என்எஃப்பி பாஸுக்கு அவனுடைய வாதம் முத்து மாதிரி பிரமாதமாவே கூட இருக்கட்டும், சரிங்களா? அதெல்லாம் முதல் வாரம் வந்து விஜய் சேதுபதி பாஸ்ன்னு ஒண்ணு கொடுத்தாங்க. கத்தனோம் கதர்னோம். அங்க ஒரு 4 பேர் அந்த நேரத்துல எக்ஸ்பாண்டபிள்ஸ்ல சேர்ற மாதிரி மார்வல் ஸ்டார்ஸா ஒன்னா ஆடுவாங்க. இவனுக்கு கை தூக்கணும், அவனுக்கு இவனுங்க ரஞ்சித்துக்கு கொடுத்துட்டதுனால வேற வழி இல்ல. போன வாரம் தானே கொடுத்துருக்கோம், இல்லைன்னா அதை தூக்கி ரஞ்சித் சார் நீங்க வாங்கி வைங்க, அடுத்த வாரம் யூஸ் ஆகும்னு அதை வாங்கி வைப்பானுங்களே தவிர யாருக்கு தேவையோ அது வாதம். இப்ப ராணுவ உண்மையிலேயே பேசும் போது என்ன பேசிருக்கான், இந்த ராணுவ நல்ல எஃபர்ட் எடுத்திருக்கான், உண்மையிலேயே நல்ல எஃபர்ட் போட்டிருக்கான். நாம அதுவும் இல்லாம பல பேரால் பல கேர்ள்ஸ் டைமால பல பேரால நாமினேட்டும் பண்ணப்பட்டிருக்கான். அதனால நாம வந்து கொடுப்போம் அப்படின்னும் அந்த ஆங்கிள் வந்து ஹை ரிஸ்க்ல அவங்க இருக்காங்கன்னோ, இல்ல சிவகுமார் எடுப்போம், சிவகுமார் எப்படி பார்ப்போம் அப்படின்னு இவங்க 2 பேருக்கு தான் இது தேவை. நம்ம 6 வாரம் மக்களை சந்திச்சுட்டு வந்திருக்கோம். சத்யா நீ மக்களை சந்திச்சுட்டு வந்திருக்க, ஜெஃப்ரி நீ சந்திச்சுட்டு வந்திருக்க, தீபக் நீ சந்திச்சுட்டு வந்திருக்க. அதனால நாம மக்களையே சந்திக்கிறதுல பார்க்கலாம். ஏன்னா நம்ம கேம் வந்து மக்களை பிடிச்சிருக்கிறதுனாலதான் வாரங்கள் தள்ளி போக முடியுது அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்ல வந்தது. ஒண்ணு அங்க இருக்கிற யாராச்சும் அதை சுத்தி விடணும். அதாவது ஜாக்லின் வந்து எப்படி சம்பந்தமே இல்லாம ரஞ்சித்துக்கு அந்த நேரம் பார்த்து சுத்தி விட்டது, அவங்க இல்லைனாலும் ரஞ்சித்துக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா அது ஆக்சுவலா சுத்தி விட்டது மாதிரி ஒரு ஃபீல்ல இருந்திருக்கலாம்.
ஆரம்பிச்சது. ஆனா அங்க வந்து இப்ப பிரச்சனை ராணாக்கு சிவாக்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளுக்கு வந்து ரயன் பாருங்க, ஸ்மார்ட் ஆளு. போனா இந்த வீட்டுக்குள்ள என்னென்னலாம் வெளியில மக்கள் கிட்ட என்னென்னலாம் இருக்கு, சௌந்தர்யாக்கு என்ன வாய்ப்பு இருக்கு, ரவீந்தர் சார் உங்களை என்ன வெளில பேசிட்டு இருக்காரு, இன்டர்வியூல என்ன சொன்னாரு, இப்படி அருணா என்ன பேசினா, இப்படி எல்லாத்தையும் போய் மொத்தமா உள்ள சொல்லிட்டான். அதனால அந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் தெளிவா அந்த அந்த மெஜாரிட்டி நம்பர்ஸை கேரி ஃபார்வர்ட் பண்ற வரைக்கும் அவங்க சில விஷயங்கள் இட் won't ஒர்க் அவுட். இட் ஒர்க்ஸ் அண்ட் இட் டசன்ட் ஒர்க்ஸ். அவ்வளவுதான். விஷால் வந்து ஒரு தந்திரக்காரன். நேரம் வரும்போது டப்புனு இந்த பக்கம் அடிப்பான், அந்த பக்கம் அடிப்பான். விஷால் வந்து ஒரு வகையான ஸ்மார்ட் கேம். அதாவது ஒண்ணு பண்றான், பண்ணிட்டு இன்னொருத்தவங்க மூலியமா அதை பண்றான், அவங்கள கடைசியில கோர்த்து விட்டு போயிடுறான். அதுதான் காரணம் அவங்கதான். விஷால் ஒண்ணு பண்ணுவான், ஆனா அவன் அதுக்கு காரணம் இல்லைன்ற மாதிரியே வேற ஒருத்தவங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுவான். இல்ல ஒண்ணு ரவீந்தர் சார், ஒருவேளை அவர் பண்ணது கரெக்ட்ன்ற மாதிரி பேசுறாங்கன்னா இதை நான் தான் சார் பண்ணேன்னுவாங்க. அதுல ஒரு நெகட்டிவிட்டி வருதுன்ற போது தான் மத்தவங்க பக்கம் திருப்பி விட்டுருவாரு. இல்ல மெஜாரிட்டி அங்க ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ இந்த நாமினேஷன் பாஸ் வந்து யாருக்கு வேணும் அப்படின்னு இப்போ இந்த டாக் ஆரம்பிக்கும் போதே வழக்கம் போல என்ன பண்ணுவான், முத்து போய் இதான் பண்ணுவான், அண்ணன் இப்போ நாமினேஷன் பாஸ் வந்திருக்கிறேன், ஆல்ரெடி ரஞ்சித் அண்ணனுக்கு கொடுத்தாச்சு, இவனுக்கு ஒரு தடவை கொடுத்தாச்சு, அருணுக்கு ஒரு தடவை கொடுத்தாச்சு, அருணுக்கு இப்போ இல்லை கேப்டன்ஷிப் பாஸ்க்குலாம், இப்படி இதெல்லாம் பேசுவான் முத்து. பேசி முடிச்சோடனே என்ன ஆகும், முடிச்ச உடனே இப்போ வேணும்னு இவங்க சிவாவும் இவங்களால சண்டை போட்டு டாஸ்க்ல விளையாடுறதுக்கே பர்மிஷன் வாங்க முடியல, இவங்களால சண்டை போட்டு பாஸ் வாங்கிட முடியுமா? இவங்க அப்படியே மீறி பேசினாலும் இவங்க மெக்னானமஸா கொடுக்கணும் அப்படின்னும் போது தீபக்கு வந்து 2 வாரம் லோ ஆச்சு, அதாச்சு, அதனால மேபி இருக்கலாம் அப்படின்னு. அப்படி ஏன்னா போன தடவை வந்து தீபக் டக்குன்னு எனக்கு வேண்டாம் ரஞ்சித்துக்கு கொடுங்கன்னு சொன்னது வந்து ரயன் கொடுத்த கான்ஃபிடன்ஸ்ல தான். ஆக்சுவலா 100% இல்லாட்டி தீபக்குள்ள ஒரு மாதிரி லோ கேம் வந்து வாஸ் ஆக்சுவலி டிஸ்டர்பிங். ஸோ ப்ராபப்ளி இது எனக்கு தெரியல. இல்ல இன்ஃபேக்ட் ரவீந்திர ப்ரோ இன்னொன்னு வந்துட்டு ஜாக்லின் வேற திருப்பி விட்டாங்களே, ரொம்ப பயங்கரமா. அதான் அவங்க திருப்பி விட்டாங்க. அது ஆக்சுவலா வந்து அதான் பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல ஏன் என்னன்னா நேச்சுரலி அந்த பாயிண்ட்ல வந்து ரஞ்சித் அங்க ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயரை வெளில எப்ப எடுக்கணும், ஒரு வீக்கரான பிளேயரை எப்ப வெளில விடணும், ரெண்டுமே அவங்க அங்க தெரிஞ்சு வச்சுதான் ஆடுறாங்க. அது யாருக்கு தெரியுதோ இல்லையோ, முத்து, விஷால், அருணுக்கெல்லாம். இப்ப அருண்லாம் வந்து இப்ப எப்படின்னா அவனுக்கு புரிஞ்சு போச்சு வெளியில என்ன கேட்டகரி கேம் போயிட்டு இருக்கு, உள்ள இப்ப வச்சு எப்படி கேம் தள்ளிட்டு போலான்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால அக்கார்டிங் டு மீ போத் பிளேயிங் வெரி, ஐ மீன் ஆல் த 4 மேக்ஸிமம் அங்க இருக்கிற 4 பேர் ரொம்ப ஸ்மார்ட்டா தான் விளையாடுறாங்க. இல்ல நேத்து வந்து ஒபிஸ்டா அருணே இங்க இருக்கிற 3-4 பேர் எனக்கு வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, நான் அவங்களை விட்டு கொடுத்து எந்த இடத்துலயும் பேச முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டேன் தர்ஷிகா கிட்ட. அப்போ தெரிஞ்சு போச்சு அதுல கேப்டன்சிக்கு விழா கமிட்டி பாய்ஸ்ல விழா கமிட்டி ரெடி பண்ணிட்டாங்க. அது இருக்கு ஆல்ரெடி, அது எப்பவுமே இருக்கு. அந்த 5 பேர் தானே ஆக்சுவலி அங்கதான் ஆக்சுவலாவே இருக்கு ரசிகன். ரொம்ப முத நாள்ல இருந்தே இருக்கு, தெரியாம இருக்கு, அவ்வளவுதான். ஆமா கரெக்ட். அண்ட் எஸ் ஐஸ்வர்யா, யூ பீன் ரைசிங் யுவர் ஹேண்ட் ஃபார் a longer period of time. ஆஷிக் அதுக்கு முன்னாடி இல்லையா, ஆஷிக்கு முன்னாடி ஐஸ்வர்யா வரல. இல்ல சரி ஆஷிக் பேசுங்க ஆஷிக். இல்ல அவங்க கேட்கட்டும்னா கேட்கட்டும். இல்ல ஆஷிக் நீங்க கேளுங்க, அவங்க பாருங்க அன்மியூட்டே பண்ணல, நீங்க பேசுங்க. ஆஷிக் வந்து யார் தடுக்கிறதுங்க, லாஸ்டா தான் கேட்பாரு எப்படியோ கண்டஸ்டன்ட்ஸ் மாதிரி. சரி ஓகே சரி இருக்கா அப்போ இமாத் இருக்காரு. ஐயா கேட்டுறேன் அப்ப கேளுங்க. ரவீந்தர் ஐயா, இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ நீங்க விஜய் சேதுபதி அவங்க ஹோஸ்ட் பத்தி பேசிட்டு இருந்ததை கேட்டேன். சில விஷயங்கள் அவங்க வந்து அட்ரஸ் பண்ண மாட்டாங்க, பண்ணவும் கூடாது, வேணாம் அது அப்படின்ற மாதிரி கேட்டேன். எனக்கு என்னன்னா, இப்போ இவங்க 40 நாள் ஆயிடுச்சு. இந்த 40 நாள்ல வீக்லி டாஸ்க் எதையுமே இவனுங்க முழுமையா புரிஞ்சுட்டு அதை வந்து ஒருத்தன் டிவி முன்னாடியோ ஹாட் ஸ்டார் முன்னாடியோ உட்காந்து பார்ப்பாங்களே அப்படின்றத முழுமையா புரிஞ்சுட்டு விளாண்ட மாதிரி தெரியல. இப்போ ஸ்கூல் டாஸ்க்குமே அந்த அளவுக்கு ஃபன்னாவோ சுவாரஸ்யமாவோ கொண்டு போகல. அப்படி ஏன்னா இவங்க ஸ்கிரிப்ட் எழுதி டயலாக் எழுதி இந்த சீனுக்கு இப்படிதான் நடிக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம், ஒரு சீக்ரெட் டாஸ்க்னு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதை நல்லா பண்ண மாதிரி இருந்தது. எல்லாருமே இப்போ அந்த ஸ்கூல் டாஸ்க்னா அந்த ஸ்கிரிப்டட் பிராங்கை தான் பேசுவாங்களே தவிர மற்றது பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அப்படிதான் இருக்கு.
இப்போ இனி வர வாரங்களும் வீக்லி டாஸ்க்கு கொஞ்சம் அதாவது இந்த டெவில் அப்புறம் ஏஞ்சல் அந்த மாதிரி வைப்பாங்கல்ல, அப்புறம் நைட்டு இரவு முழுக்க முழிச்சிருக்கணும் அந்த மாதிரி, அதாவது ஒரு கான்செப்ட் வைஸ் வைப்பாங்கல்ல. இப்போ இவனுங்க அதையுமே வந்துட்டு என்ன அப்படின்னா சொதப்பி மண்ணள்ளி போட்டு மூடணும் அப்படின்ற மாதிரி தான் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு தோணுது. இப்போ இதை வந்து விஜய் சேதுபதி சாருக்கு தெரியாதான்னு கேக்குறேன். இப்போ இந்த 40 நாள்ல இப்படி அவங்க எந்த இதுவுமே பண்ணலையே. இப்போ ஆடியன்ஸ் வந்து ஒழுங்கா வேலைக்கு போங்க. அது என்ன பிக் பாஸ் பொழப்பேரி அவங்க யாருக்கும் ரைட் முடிச்சு விட்டா அப்படி ஏங்க ஐடி செக் பண்ணி கொடுங்க ஸ்பீக்கர். செக் பண்ணி தான் வாங்க செக் பண்ணி தான் கொடுத்தேன். ஆனா ஒண்ணு கவனிச்சீங்களா, அவர் எவ்வளவு பிஸி ஒர்க் ஷெட்யூல்ல வந்து இந்த வேலையை பண்ணிட்டு போயிருக்காருன்னு. இத சொல்றது கூட அவர் ஒரு பிஸி ஒர்க் ஷெட்யூல்ல வந்து தான் சொல்லிட்டு போயிருக்காரு. வேற யாரு, நம்ம ஆர்மில உள்ள ஆளாதான் இருப்பாரு. இந்த கார்டு மேல இருக்க 12 நம்பர் சொல்லுங்க, அந்த மாதிரி கேட்டகரி பர்சன்ஸ் ரவி ப்ரோ. வேலை இல்லாதனாலதான்ப்பா பிக் பாஸே பாக்குறோம் சொல்லிருப்பேன். இல்ல கரெக்ட்டா வந்தாரு ரவி சார். இல்ல சார், பிக் பாஸ் பாக்குறதே எங்க வேலைன்னு சொல்லிக்கணும் சார். ஆக்சுவலா இப்ப நீங்க இப்ப சொன்னார்ல இவர் சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி சாருக்கு வந்து ஆக்சுவலா வந்து கேம்ல எப்படி போகுதுன்ற ஃபீட்பேக்கு, டீம், டெக்னிக்கல், ஸ்பான்சர்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அதோடைய பெரிய தாக்கம் தான் சார் 30 டேஸ்ல வந்து எந்த சீசனுமே இல்லாத அளவுக்கு 6 வைல்டு கார்டையும் 30 டேஸே இன்வெஸ்ட் பண்ணது வந்து அதுக்குதான். ஆக்சுவலா இந்த கேம்ல வந்து அப்படி ஒரு டிசாஸ்டர்ல இருக்குன்னு. இன்னொரு பாயிண்ட் வந்து என்னன்னா, நீங்க வந்து இந்த பீப்புளை வந்து டாஸ்க்ல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இவங்க எல்லாருமே டாஸ்க் நான் சொல்றது டாஸ்க், அந்த பாலை மேல தூக்கி போடணும், வாபிள் பிடிக்கிறது, இல்லை இன்னைக்கு போட்ட அந்த நேம் அடுக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து ஒரு டாஸ்க். அந்த டாஸ்க்கு வந்து ஒரு ப்ரிவியூ மாதிரி ஒன்று இருக்கும், புரியாததுக்கு ஒரு சின்ன ப்ரிலோட் மாதிரி ஒன்று காமிச்சிருவாங்க அங்கேயே. அதெல்லாம் பார்த்தோன்னா அந்த டாஸ்க்கை போய் எக்ஸிக்யூட் பண்ற விதத்தை வந்து டப்பு டப்பு டப்புன்னாங்க. நீங்க கிரியேட்டிவ்னு ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா, அதாவது இந்த டாஸ்க் போக இருக்கிற நேரம். இப்போ வந்து ஸ்கூல் இஸ் அ டாஸ்க் அப்படின்னா, ஹோட்டல் இஸ் அ டாஸ்க். ஹோட்டல் அசஸ்மெண்ட் ஸ்கூலை கூட நம்ம விட்டுருவோம், ஹோட்டல் டாஸ்க்னு ஒன்று வருது. ஹோட்டல் இஸ் அ டாஸ்க் அப்படின்னா அந்த ஹோட்டல் வந்து டாஸ்க்னு கொடுத்துருவாங்க சார். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஆஸ் அ கண்டஸ்டன்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, நாம வந்து டக்குன்னு பாய்ஸ் வந்து இதாகவும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டோடைய அந்த மேனேஜ்மெண்ட் பீப்புளும் கேர்ள்ஸ் வந்து இதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிளே செட் பண்ணுங்க. கஸ்டமர்ஸ்ன்னு சொல்லும்போது ஒரு பிளே ஒன்று செட் பண்ணணும். ஒரு அப்பா, ஒரு புள்ள, ஒரு இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த ஹோட்டல் டாஸ்க்கு நான் இருக்கும்போது ஆடுறேன் அப்படின்னா, யாராச்சும் இப்படி ஒரு இன்புட்டாவது கொடுக்கணும். நான் இல்லை, யாராச்சும் ஒருத்தர் இப்படி ஒரு இன்புட் கொடுக்கணும். என்னன்னா, ஒரு ஃபேமிலி ஒரு ஹோட்டலுக்குள்ள வருது, அதே நாள் ஒரு திருடன் அந்த ஹோட்டலுக்குள்ள வரான், அதே நாள் அந்த ஹோட்டல்ல ஒரு கொலையும் நடந்துருது. இப்படி இருக்கிற மாதிரி இதை ஒரு கிரியேட்டிவ் பிளானா வச்சு யாரு கொலைகாரன், யாரு திருடன், யாரு ஃபேமிலி உள்ள வருது அப்படின்ற மாதிரி ஒரு பிளே மாதிரி கொண்டு போனீங்கன்னா பாக்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமோ, அந்த பிளே கண்டினியூ ஆகுறதும், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்றதும் பண்ணிட்டு. இது எங்க போயிடுச்சுன்னா, அந்த போர்ட்ல போய் யாரை பத்தி எழுதுறதுன்ற மாதிரியே மாறிடுச்சு. அது திருப்பி 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 போய் இவங்க இதை பண்ணல, இவங்க அதை பண்ணல, இவங்க அதை பண்ணல, இவங்க இதை பண்ணல அப்படின்னு போயிடுச்சு. திருப்பி மறுபடியும் ஸ்கூல் டாஸ்க்குன்னு ஒன்று மாறுச்சுன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள் அவங்க விட்டு பாக்குறாங்க இவங்க கிரியேட்டிவா என்ன பண்ண முடியும் இவங்களால. இப்ப மாயா போய் ஒரு எல்லோ கலர்ல ஒரு கேரக்டர் கொடுத்தாங்கன்னா அந்த கேரக்டர் இம்ப்ரோவைசேஷன் ஒன்று பண்றாங்க, அர்ச்சனா ஒன்று பண்றாங்க, நிக்சன் பிடி மாஸ்டர்னா ஒன்று பண்றாரு அப்படின்னா, அந்த மாதிரி இவங்க என்ன எஃபர்ட் எடுக்கிறாங்கன்றத வந்து வெயிட் பண்ணி பாக்குறாங்க. அந்த கிரியேட்டிவ் எசன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா இல்லாதது விஜய் சேதுபதி சாரால ஒன்றும் பண்ண முடியாது. விஜய் சேதுபதி சார் வந்து இந்த விஷயத்த வந்து கண்டஸ்டன்ஸ்க்கு உள்ள கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியில அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க 106வது நாள் முடிச்சுட்டு வெளியில வந்த உடனே ரெட் ஜெயின்ட்லயோ லைகா ப்ரொடக்ஷன்ஸ்லயோ நேரா போய் படம் பண்ணிடலான்னு. இல்ல ஒரு மண்ணாங்கட்டி நடக்காது இங்க. ஏதோ ஒண்ணு 106 நாள் இருக்கிறது கேம் கிடையாது. ஏதோ ஒரு திறமை, நீ 5 நாள் கூட ஏதோ ஒரு திறமை இருக்கணும். நான் ஓப்பனா சொல்றேன், நான் இது எனக்கு மேடை கிடைச்சா சொல்லணும்னு நினைக்கிற மாதிரி நான் 6 நாள் பண்ணேன், 2 படம் புக் ஆயிடுச்சு எனக்கு. இந்த 6 நாள் இந்த உடம்ப வச்சு ஆடினதுக்கே இருக்கும் போது நம்ம ஏதோ ஒண்ணு காமிக்கணும், அது நமக்கு கனெக்ட் ஆகும். நம்ம ஏதோ ஒரு ஸ்கில்ல காமிச்சா அது நமக்கு கனெக்ட் ஆகும். இவங்க அந்த லேக வந்து இன்னைக்கு இப்ப பேசணும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பிக் பாஸே கூப்பிட்டு இந்த கண்டென்ட் ஸ்கிரிப்டட் கண்டென்ட்ன்ற மாதிரி இதை செய்யுங்கன்னே சொல்லி பண்ண ஒரே சீசன் இந்த சீசன் தான்.
நீங்க நீங்க வந்து இத பண்ணுங்க நீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன சீசன் அந்த அளவுக்கு வந்து சீசன் லேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இல்ல ரவீந்தர் ப்ரோ, இதுல இன்னொன்னு பிரதர், நீங்க சொல்றீங்கல்ல அந்த ஹோட்டல் டாஸ்க்னு வரும்போது அந்த போர்டு வச்சுட்டு நீங்க அந்த ஃபிளாஸ் எழுதுங்க, கம்ப்ளைண்ட்ஸ் எழுதுங்கன்னு சொல்லிட்டு வச்ச அந்த ஒரு விஷயத்த சாமர்த்தியமா அதை யூஸ் பண்ணோன்ற முனைப்பு அதிகமா காமிச்சாங்க. அந்த டாஸ்க்குள்ள இருக்க வேண்டிய கிரியேட்டிவிட்டியே காமிக்கல. இப்போ இந்த கேப் கவுன்ன்ற அந்த 5 ரிப்பன் வந்துட்டு இப்ப இன்னையோட நிகழ்வுக்கே வருவோமே, இந்த வாரத்தோட நிகழ்வு, இப்ப அந்த ஹோட்டல் டாஸ்க்ல அந்த கம்ப்ளைண்ட் போர்டை வச்சதை எவ்வளவு எஃபிஷியன்டா யூஸ் பண்ணணும்னு நினைச்சாங்களோ, இந்த கேப் கவுனோட அந்த ரிப்பனை வந்துட்டு பிடிச்சி புடுங்கணும்ன்ற அந்த ஒரு டாஸ்கையும் பிக் பாஸ் வச்சிருக்காங்கன்னா அதை எஃபிஷியன்ட்டா யாருமே விளையாடவே இல்லையே. இப்ப நீங்க அதை யோசிக்கிறது தானே அந்த கண்டஸ்டன்ஸோடைய தாட். இப்ப இந்த கேம்குள்ள எதுக்கு வந்திருக்கோம், கேம் முனைப்போட இருக்கிறவங்களால மட்டும்தான் அதை திங்க் பண்ணவே முடியும். இப்ப எப்படின்னா, எப்ப இந்த ரிப்பன் மேட்டர் சொன்னாங்களோ அப்பவே என்ன ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாரும் கூடி உட்கார்ந்து என்ன பேசியிருக்கணும், இங்க பார் கரெக்டா 3வது நாள் ஒருத்தங்க ரிப்பன் எடுங்க, 4வது நாள் ஒருத்தங்க ரிப்பன் எடுங்க, 5வது நாள் ஒருத்தங்க எடுங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு காரணம் பிடிங்க அப்படின்றத பேசிக்கிட்டு அந்த கேம் ஆடணும். அந்த யூனிட் இருந்தா தானே இதை பண்ண முடியும். அதுதான் சார். இப்போ பிக் பாஸ் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, இண்டிவிஜுவலா உங்களுக்கு கேம் அவர் கேப்டன்ஷிப் மேல வந்து யாருக்கு நம்பிக்கை இல்லையோ அவங்க வந்து அந்த கேப் ரிப்பன்ல இருந்து ஒரு ரிப்பனை வந்து பிளக் பண்ணலான்றது. இன்னைக்கு மார்னிங் கூட சௌந்தர்யா வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்க பிளக் பண்ண போனாலும் அதை வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 10 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. சோ இண்டிவிஜுவலா ஒரு பிளேயர் வந்து அந்த கேமை வந்து விளையாடலாம்னு முயற்சி பண்ணாலும் பாய்ஸ் டீம் வந்து அதை வந்து டைல்யூட் பண்றதுக்கு தான் மெயினா பாக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பிக் பாஸ் வந்து ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தாரு, உங்களுக்கு வந்து இந்த யாருக்காச்சும் ஒரு இண்டிவிஜுவலுக்காச்சும் கேப்டன்ஷிப் மேல வந்து ஒரு அதிருப்தி இருந்துச்சுன்னா நீங்க வந்து அவருடைய கேப் ரிப்பன் வந்து ஒரு ரிப்பனை வந்து பிளக் பண்ணலாம். அதை கம்ப்ளீட்டா வந்து முத்து வந்து டைல்யூட் பண்ணிட்டாப்ல. எப்பயுமே பிக் பாஸ் உள்ள இருந்து ஒரு லெட்டர் வரும், ஓகேங்களா, அந்த லெட்டரை வந்து இவருடைய வெர்ஷன்ல வந்து அந்த லெட்டரை வந்து மாத்திடுவாரு. அதுதான் முத்து இப்ப வந்து டே 1ல இருந்து இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கு ஒரே ஒரு விஷயம். சோ இதனால வந்து கேம் விளையாடணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இது இப்படிதானோ அப்படின்னு கேம் வந்து முத்து வந்து என்டையர் பாய்ஸ் டீமோட கேம் வந்து யாரையுமே விளையாட விடாம டே 1ல இருந்து அப்படியே வச்சுட்டாரு. அது இன்னைக்கு வரைக்கும் அது அப்படியே நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இவர் தன்னுடைய எப்படி சொல்றது, தன்னுடைய பேச்சு திறமையால எல்லா விஷயத்தையும் அப்படியே வந்து ஓவர் கம் பண்ணி வீக்கெண்ட்லயும் சரி. இப்போ விஜய் சேதுபதி சார் ஒரு கொஸ்டின் கேட்டாலும் இவர் சைட்ல தப்பு இருந்தாலும் இவருடைய வாய்ஜாலத்துல வந்து அதை வந்து எப்படியா இருந்தாலும் மேனேஜ் பண்ணிடுறாரு. ஆனா மத்தவங்க மாட்டிக்கிறாங்க. சார் ஆக்சுவலா நீங்க சொன்னது வந்து பெர்ஃபெக்ட்லி ரைட், அதுல மாற்று கருத்தே இல்லை. அண்ட் இன்ஃப்ளூயன்சர் அண்ட் இந்த பேஸ் நீங்க வந்து ஒரு டீமுக்காக ஆடணும்னு வரும்பொழுது அந்த பிளேயர் அந்த பாயிண்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தானா அது அந்த டீமுக்கான ஸ்ட்ரென்த்து. அதே ஆப்போசிஷன்ல வந்து அவன் யாரையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவனுடைய தாட் ப்ராசஸ்லேயே கேமை கன்வெர்ட் பண்றான்னா ஆப்போசிஷனோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கணும், தாட் ப்ராசஸ் தான் கேமு. இந்த தாட் ப்ராசஸ் இப்போ நீ போய் ரிப்பன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிப்பனை கழட்ட நான் ஏன் 10 பாய்ஸ் கிட்ட பேசணும், இல்லை உன்கிட்ட நான் இதுக்கு உனக்கு நான் விளக்கம் கொடுக்க வேண்டியது பிக் பாஸ்க்கு, நான் விளக்கத்தை பிக் பாஸ்க்கு கொடுக்குறேன், உனக்கும் கொடுக்குறேன். ஆனால் நீ எனக்கு சான்ஸ் கொடுங்க. அவன் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டேவே இவர் சொல்லியிருப்பார் அருண், இந்த மாதிரி நீங்கள் எனக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் உங்களுக்கு பெட்டராக புரிய வைக்க பார்க்குறேன் அப்படின்னு. எனக்கு நாட் இன்ட்ரெஸ்டடு, நான் நேராக போய் பிடுங்குறேன் அப்படின்ட்டு போய் பிடுங்கணும்னு முடிவு பண்ணிட்டா போய் அதை அந்த ரிப்பனை கட் பண்ணுறது அதை வச்சு தான் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்த முடியும்னு தெரியும் போது நீங்கள் ஃபர்ஸ்ட் மைண்டில் செட் பண்ண வேண்டியது அங்கே முத்து நிற்பான் உனக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விட, இல்ல இவன் கன்ஃபியூஸ் பண்ண விட, ஏதோ ஒண்ணுக்கு இல்ல சார், இல்ல தப்புன்ற மாதிரி கொண்டு போயிருவாரு. பிக் பாஸ் ரூல், பிக் பாஸ் சொல்லியிருக்காரு பாஸ். நானும் அதை தான் சொல்றேன், அவன் அதைத்தானே பண்றான். அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்கன்றதுதான் பாயிண்ட். நீங்க மூஞ்சி இப்ப வனிதா கேட்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? பிக் பாஸ் சொன்னாலே கேட்க மாட்டாங்க. அவங்க நேரா போய் புடிங்கி விட்டுருவாங்க. அவங்க இந்த சீசன்ல 15 வனிதா இருக்காங்க சார். யாருமே பிக் பாஸ் சொல்றதையும் கேக்குறது இல்ல, விஜய் சொல்றதையும் கேக்குறது இல்ல. பாஸ் நான் இப்ப இந்த பிக் மேல் குறி காமிச்சு ஃபீமேல் குறி காமிச்சு வேற ஒருத்தங்களை சொல்லிடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். நான் என்னன்னா வனிதா மாதிரியான பிளேயர் இல்லைன்றது இல்ல, அங்க ஒரு மெச்சூர்டு ஃபீமேல் இல்லாதது இந்த முத்துவை கண்ட்ரோல் பண்ண முடியாம போனதுக்கான ஒரு கேம். விசித்ரா இருந்தாங்கனாலே நீ என்னடா சொல்றதுன்னு அவங்க ரூலை மீறி வெளில போகும்போது ஒரு கேம் ஒன்று பார்த்தோம்ல, அர்ச்சனா கூட்டிட்டு வெளில அந்த கேம் இங்க ஆடணும் பாஸ். அந்த கேம் ஆடும் போது நம்ம ஏன் இவன் சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்படின்ற. இப்போ ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளை பிரச்சனை வருது, சின்ன சின்ன விஷயங்கள் வருது. இப்போ இந்த படத்துல வரும்தான், அதாவது நீ சொல்றது ரொம்ப புத்தாலித்தனமா தான் இருக்கு, ஆனா நீ சொல்லி நான் ஏன் கேட்கணும், எனக்கு பரவாயில்ல தப்பாவே இருந்தாலும் அவங்க கூப்பிட்டு அவங்க திட்டட்டும்னு போய் புடுங்கணும்.
அந்த மாதிரி அவன் ஒருத்தன் யோசிக்க இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? ஐயோ முத்துவே இது தப்புன்னு சொல்றானா, அப்ப இதுக்கு மேல போய் இதை பண்ணி எதுக்கு கெட்ட பேர் வாங்கிட்டு, அது ஏன் அந்த பயம் வருது? வீக்கெண்ட் ஆனா அங்க ஒருத்தர் அடிக்கிறாரு, எதுக்கு அடி வாங்குறோம் எதுக்கு உட்கார்றோம்னே தெரியாம அந்த கிளாப் இன்னொரு பெரிய கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணோம். ஒண்ணு இப்படி நீங்க ஏன் ஒருத்தன் இன்ஃபுளுன்ஸ் ஆகுனா அது ஒரு விஷயத்துல கேரி ஃபார்வர்ட் ஆகாது, 10 மேட்டர் ஆகுது. இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். ஆனா அவன் எல்லார் கேமும் விளையாடுறத கிராக் பண்றதுக்கு அங்க ஒருத்தன் 6 பேர் அமைச்சிருக்கோம் பாஸ். நம்ம 30 நாள் கழிச்சு 6 பேர் அமைச்சிருக்கோம். அவனுங்களும் போய் அதே தானே பண்றானுங்க.